நம்முடைய சின்னையா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் எழுச்சி நாயகர். முன்னாடி போங்க. வண்டி நவுத்துப்பா. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களின் உரிமையை மீட்டெடுக்க, பெண்களை பாதுகாத்திட இதோ நம்முடைய சின்னையா அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கீழே இருங்க, வண்டியில் இருக்கிற கொஞ்சம் கீழே இருங்க. இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். வண்டி பார்த்து போ. இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். போ. இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விக்கிரவாண்டியிலே நடைபயணத்தை தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ விக்கிரவாண்டியிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடலை வேறெடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, நீங்கள் தயவு செய்து சற்று எண்ணி பாருங்கள். இந்த 4.5 ஆண்டு கால திராவிட ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்ததாக இந்த ஆட்சி சரியான முறையிலே செல்லவில்லை என்பதை வலியுறுத்தி இந்த திராவிட மாடலை வேறறுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை, தயவு செய்து நம்முடைய தலைவருக்கு பின்னால் வாருங்கள். தலைவருக்கு பின்னால் தொண்டர்கள் வாருங்கள். அவர் பொதுமக்களை சந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே முண்டியடிக்காமல் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட மாடலை வேறறுக்க நடைபயணத்தை நம்முடைய விக்கிரவாண்டியிலே தொடங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மக்களிடத்திலே இந்த அவலம் ஆட்சியினுடைய, திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலத்தை எல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த திராவிட மாடலை வேறறுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு விக்கிரவாண்டியிலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து தமிழ்நாட்டு இளைஞர்களை போதைக்கு ஆளாக்கி இருக்கிற திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு விக்கிரவாண்டியிலே வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, அறம் நனி சிறக்க அல்லது கடுக என்கிற 500 கூற்றுப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்லது இல்லாததாக இருக்கிற திராவிட மாடல் கெட்டு போனால் தமிழ்நாட்டில் நல்லது தானாக நடக்கும். அந்த அடிப்படையிலேதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 2026 திராவிட மாடலை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்திட வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டியிலே இருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ உங்கள் மத்தியிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ விக்கிரவாண்டியிலே திராவிட மாடலை வேறெடுக்க 100 நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக பசுமை நாயகர்
இளைஞருடைய எழுச்சி நாயகன் வருங்கால தமிழகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மடித்து போன மகரந்தங்களிலே மொய்த்து கிடக்கின்ற பிணவண்டுகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை மாற்றிட்ட திராவிட மாடலை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று உரைத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடத்தை சீரழித்திருக்கிற திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உலகில் உயரிய 4 விருதுகளை பெற்றிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்து லட்சோப லட்சம் உயிர்களை காத்திட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். வாண்டியிலே வடிந்திருக்கிறார். திராவிட மாடலை வேறெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளம் போராளி நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ விக்கிரவாண்டி பகுதியிலே உங்கள் மத்தியிலே உற்சாக வரவேற்பு அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நமது மண்ணையும் நமது மக்களையும் காத்திட புறப்பட்ட நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே. பாட்டாளி மக்களின் வாழ்வு செழிக்கவே போராடும் அன்புமணி அண்ணன் அழைக்கிறார். பாட்டாளி கூட்டத்தை கூட்டாளி ஆக்கிய மருத்துவர் ஐயாவும் நம்மை அழைக்கிறார். எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவரின் ஜூலை 25ஆம் தேதி திருப்போரூர் முருகன் சன்னதியில் துவங்கப்பட்ட 100 நாள் நடைபயணத்தை இன்று 2வது கட்டமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வருகை தந்துள்ள தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் காக்கிற ஒரே தலைவர் வருங்கால தமிழகம் 108 நாயகர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள பொதுச் செயலாளர் அருமையானன் வடிவேல் ராவன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கோ தனராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 100 நாள் நடைபயணத்தை ஒருங்கிணைந்து கொண்டிருக்கும் மாநில வன்னியர் சங்க செயலாளரும் இணை பொதுச் செயலாளர் அண்ணன் வைத்திய அவர்களே, அதே போல ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்கும் விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் மு ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கும் இந்த 2-3 நாளாக இந்த தொகுதியில் அனைத்து கிராமத்தில் சென்று சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் ஆற்றல் மிகு சகோதரர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த வருகை தந்துள்ள ஒன்றிய செயலாளர் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அண்ணன் மணிமரன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் செங்கியானி அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, தலைமை செயலர் அண்ணன் செல்வகுமார் அவர்களே, இந்த பகுதியை சேர்ந்த விக்கிரவாண்டி சேர்ந்த அனைத்து ஒன்றிய செயலர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் செயலர் அவர்களே, இன்று தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஆட்சி உடனடியாக வீட்டுக்கு இந்த நாட்டின் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குடிமகன் கூட அடிப்படை வசதி செய்யாத இந்த தமிழக அரசு இந்த நந்தான் கால்வாய் திட்டம் நம்ம விக்கிரவாண்டி தொகுதியில் பனமலைப்பேட்டை ஏரி வரைக்கும் வர ஏரி தண்ணியை இது வரைக்கும் நிதி ஒதுக்கி ஒரு நாள் கூட தூர் வரவில்லை. அதே போல இந்த மாவட்டத்துக்கு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிப்கார்டு அதே போல சொன்ன இந்த ஆட்சி கொடுங்கோல ஆட்சி 8 வயசு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களை மீட்க ஒரே தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்று கூறி வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களும்
ஊடக நண்பர் அவர்களும் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அவர்களும் இந்த பகுதியில் இருக்கிற வியாபாரி பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள். இந்திய அரசின் மேனாள் நலவியல் துறை அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இங்கே வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களே, இங்கே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி சொந்தங்களே, விக்கிரவாண்டி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணிக பெருமக்களே, ஊடகவியல் நண்பர்களே, காவல்துறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு இன்று உங்களிடையே வந்து சந்திக்க வந்திருக்கிறார்கள். இந்த பயணம் வரலாற்று புகழ்மிக்கது, வரலாற்று சிறப்பு மிக்கது. உலக நாடுகளிலே நடைபயணம் என்றால் அது சீனத்திலே நடைபெற்ற மாசேதுங்கின் நெடும்பயணத்தை குறிப்பிடுவார்கள். அந்த நெடும்பயணம் சீன வரலாற்றிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது, ஒரு சமநிலை சமுதாயத்தை ஏற்படுத்தியது. அதுபோல நம்முடைய தலைவர் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த 100 நாள் நடைபயணம் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையவிருக்கிறது. நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திராவிட தெல்லுமுள்ளு அரசின் ஊழல் மலிந்த கேடு நிறைந்த இந்த தமிழகத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை அகற்றி ஒரு நல்லாட்சி அமைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலே ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் நம்முடைய தலைவர் மேற்கொண்டிருக்கும் இந்த வழிநடை பயணத்திற்கு உங்கள் பேராதரவை நல்க வேண்டும். அந்த வகையில் வருகிற 26ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த திராவிட மாடல் ஊழல் அரசை அகற்றி நம்முடைய தலைவர், நல்ல தலைவர், நல்லாற்றல் மிக்க தலைவர், நானிலமெங்கும் புகழ் வருகிற வகையிலே பல சாதனைகளை வென்று காட்டிய நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்ல ஆட்சி அமைந்து தமிழகத்திலே எல்லா மக்களுக்கும் நலமான வளமான வாழ்வை அமைத்துக் கொடுப்பதற்கு இந்த வருகிற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்னென்ன தீர்வு என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர், ஒரு தலைவருக்கு தேவையான அத்தனை தகுதிகளையும் கொண்ட ஒரே தலைவர், நமது மண்ணையும் நமது மக்களையும் காக்க வந்த நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். உரிமை மீட்க, தலைமுறை காக்க. உரிமை மீட்க, தலைமுறை காக்க 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று உங்களை சந்தித்து உங்களுடைய உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றேன். இன்று விக்கிரவாண்டி நகரிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தம்பி சிவகுமார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்களே, கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் திரு வைத்திய அவர்களே, தேர்தல் பணிக்குழு மாநில தலைவர் ஜெயராமன் அவர்கள், செயலாளர் தாமரை அவர்கள்,
மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தனராஸ் அவர்கள், இந்த தொகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு உண்மையிலே அவர்தான் வெற்றி பெற்றார். மக்களுடைய மனதை வெற்றி பெற்ற அன்புமணி அவர்கள், மணிமாறன் அவர்கள், பழனிவேல் அவர்கள், பொன் செங்கேணி அவர்கள், பூ ராமலிங்கம் அவர்கள், மோ புண்ணியகோட்டி அவர்கள், பாலு அவர்கள், துளசிதரசன் அவர்கள், கோ செல்வராஜ் அவர்கள், சேட் என்கின்ற ரங்கநாதன் அவர்கள், மு ராஜேந்திரன் அவர்கள், தண்டபாணி அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், ராசா அவர்கள், பிரேம்குமார் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், கே.டி. சரவணன் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், கவுன்சிலர் சிலம்பரசன் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் செல்வகுமார், ஏழுமலை, செந்தில்குமார், கோபாலகிருஷ்ணன், ஜெயராஜ், சிவசக்தி, மோகன், ரமேஷ், ஜெயபிரகாஷ், தேசிங்கு, சண்முகம், முத்துகிருஷ்ணன், சரவணன், பழனி, ராஜி, ஒன்றிய தலைவர்கள் வேல்முருகன், கிருஷ்ணமூர்த்தி, கார்த்திகேயன், பாபு கணேஷ், மணிகண்டன், பாலசங்கர், முருகன், ஐயப்பன், வெங்கடேசன், பெருமாள், தனசேகர், பாபு, இளம்பழுதி, ராமமூர்த்தி, சக்திவேல், பிரகாஷ், பேரூர் செயலாளர் சங்கர் அவர்கள் உள்ளிட்ட கங்கா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இங்கே என்னை அன்போடு வரவேற்ற என்னுடைய தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவாட வணக்கங்கள். இந்த நடைபயணத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த மண் சாதாரண மண் கிடையாது. தியாகம் நிறைந்த மண், ரத்தம் சிந்திய மண், தியாகத்தின் மறு உருவம், தியாகத்தின் அடையாளம் இந்த மண். இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம், இந்த மண்ணிலே தான் நம்முடைய சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் பிறந்த மண். இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாரம் சாலை மறியல் நடந்த பொழுது அதிக அளவிலே தியாகம் செய்து ரத்தம் சிந்திய மண் இந்த மண். 1987 ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தின் பொழுது அந்த ஒரு வாரத்திலே 25 சொந்தங்கள் காவல்துறையினால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். 25 தியாகிகள். அந்த 25 தியாகிகளில் 21 தியாகிகள் முதல் நாள் அன்று செப்டம்பர் 17, 1987 முதல் நாள் அன்று கொல்லப்பட்டார்கள். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அந்த 15 தியாகிகளில் 8 தியாகிகள் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மண்ணிலே இந்த பிரச்சார கூட்டம், விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களுடைய உரிமைகளை பற்றி நான் பேச வந்திருக்கின்றேன். 10 உரிமைகளில் 2 முக்கியமான உரிமைகளை பற்றி நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். அதில் ஒன்று சமூக நீதி உரிமை, இரண்டாவது உரிமை மது போதை இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற இந்த 2 உரிமைகளை மட்டும் இன்னைக்கு நான் பேச போறேன். அடுத்தடுத்த கூட்டத்தில் அடுத்த நிறைய பல உரிமைகளை நான் பேச இருக்கின்றேன். காரணம், இந்த மண் சமூக நீதி மண். ஐயா இருக்கின்ற மண், தியாகிகள் வாழ்ந்த மண், சமூக நீதி. தமிழ்நாட்டில் சமூக நீதி போராட்டம் என்றால் வரலாறு படைத்த மண் இந்த விழுப்புரம் மாவட்ட மண், குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி மண். இந்த மண்ணில் நிச்சயமாக இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து இங்கே, நான் உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல, வாக்குகள் சேகரிக்க நான் இங்க வரல, ஓட்டு கேட்க வரல. இங்க வந்த நோக்கமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையர் மக்களுக்கு விரோதியாக செயல்படுகின்ற இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் இங்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மக்கள், நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை முடிவு செய்யுங்கள்.
யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் கடந்த தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். கடந்த தேர்தலில் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஞாபகம் வச்சுக்க. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அவர்களுக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள். ஆக 3 தேர்தலிலும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன? வெறும் ஏமாற்றம் தான். உங்களுக்கு கிடைத்தது என்ன? தெரு தெருவாக சாராயம், சந்து கடையும், கஞ்சாவும், போதை பொட்டலம், போதை பழக்கம், போதை மாத்திரை, இதுதான் உங்களுக்கு கிடைத்தது. கிடைச்சதெல்லாம் என்ன? 3 தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தீர்களே நீங்கள். உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், தெருவிலே வெளியிலே நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியுமா? நடக்க முடியுமா? இல்ல. 8 வயது குழந்தை, 4 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் தமிழக மக்கள் 3 தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். அந்த தவறை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 39 வெற்றியை கொடுத்தீர்கள். 2000 சட்டமன்ற தேர்தலிலே 2021 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சிக்கு அவர்களை கொண்டு வந்தீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 அவர்களுக்கு கொடுத்தீர்களே. என்ன நிலை தமிழ்நாடு இன்னைக்கு? யாராவது சந்தோஷமா இருக்கிறாங்களா? விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு சென்னையில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. என்ன, எதுக்கு போராடுறாங்க? துப்புரவு பணியாளர்கள் இல்லை என்றால் சென்னை நாரிடும். அவங்க எதுக்கு போராடுறாங்க? எங்களுக்கு வேலை வேணும்யா. நாங்க 15-20 வருஷமா நாங்க உங்க குப்பையெல்லாம் நாங்க அள்ளணுமே. நான் அங்க போறப்போ, சென்னையில போறப்போ, கிட்டத்தட்ட நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் இங்க ஊர்ல 2 மணி 3 மணிக்கு நான் பாக்குறப்போ பார்த்தா சுத்தி பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தம் படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சென்னையை பெருக்கி சுத்தம் படுத்தலைன்னா சென்னையில நாங்க நடமாட முடியுமா? யாராவது? கிட்டத்தட்ட 5000 பேர் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணியாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? நீ வீட்டுக்கு போ, முடிஞ்சு போச்சு, உனக்கு வேலை இல்லை. ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலையை, அவருடைய பணியை நிரந்தரப்படுத்துவோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அமைச்சர் கூட பேச மறுக்கின்ற ஒரு ஆட்சி. அதுலயும் எந்த தொகுதியில தெரியுமா அவங்க அதிகமா இருக்கிறாங்க? முதலமைச்சருடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தான் அதிகமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்ல, நம்முடைய பிரச்சனையும் கூட. இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை குறித்துக் கொள்ளுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அக்காமார்களே, தாய்மார்களே. முக்கியமாக பெண்கள் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். தெளிவாக இருங்கள், ஏமாறாதீர்கள் பெண்கள். ஏன்னா இவங்க செய்தது உங்களுக்கு சாதாரண துரோகம் கிடையாது, சாதாரண துரோகம் கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி என்று சொன்னாலே இது நம்முடைய விழுப்புரம் மண்ணு தான். ஆனா என்ன பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள்? இதே இடத்துல இப்ப நம்ம போறோம்ல கூட்டம், இதே இடத்துல 2019 அன்றைக்கு அப்போ நடந்த இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் இந்த மண்ணில இதே இடத்துல நான் நிக்கிறேன், நின்று பேசுறேன்ல, இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசினார். என்னன்னு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தனியாக நாங்கள் கொடுப்போம் என்று இந்த மண்ணிலே இதே இடத்துல உறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி? நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்களே, 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன விடை சொல்லுங்கள்? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் வரப்போறது கிடையாது. ஏன் இந்த வன்னியர் சமுதாயத்தை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு வன்மம், அவ்வளவு கோபம் உங்களுக்கு இருக்கு? இது நான் ஜாதி பிரச்சனை கிடையாது, ஏதோ வன்னிய பிரச்சனை கிடையாது.
இது சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டிலே பெரும்பான்மை சமூகம் வன்னியர் சமுதாயம், கிட்டத்தட்ட 18 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களுடைய மக்கள் தொகை. இந்த 18 விழுக்காடு மக்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். இதற்காகத்தானே இந்த மண்ணில நாங்க ரத்தம் சிந்தனோம், எங்க தியாகிகள் ரத்தம் சிந்தன உயிரை நீத்தார்கள். எதுக்கு நீங்க பொய் வாக்குறுதி கொடுக்குறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிறது. உங்களை மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு முறை நேரிலே சந்தித்து 10 கடிதங்கள் உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எத்தனையோ முறை தொலைபேசியில பேசினாரு. நான் உங்களை 3 முறை உங்களை நேரிலே சந்தித்தேன். எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் 50ற்கு மேற்பட்ட முறை அதிகாரிகள், அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இன்றைக்கு சரியாக 1232 நாட்கள் ஆகிறது. உச்சநீதிமன்றம், அதற்கு மேல வேற எதுவும் அங்க கிடையாது, முறையீடு கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுத்துட்டு போங்க, தாராளமா கொடுங்க. ஆனால் தரவுகளை சேகரித்து அந்த இடஒதுக்கீடை நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். நியாயப்படுத்தி கொடுங்கள் சொல்றாங்க. அந்த தரவுகள் எங்க இருக்குது? கம்ப்யூட்டர்ல இருக்கு. இதற்காக தமிழ்நாட்டிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை ஒன்று அமைத்தார்கள். அது நம்ம அழுத்தம் கொடுத்ததுனால அமைத்தார்கள். எத்தனை முறை முதலமைச்சர் நான் போய் பார்த்தேன். கடைசியா நான் பாக்குறப்போ, நான் 3 முறை பார்த்தேன். அந்த 3வது முறை நான் பாக்குறப்போ அன்னைக்கு என் பிறந்தநாள் நினைக்கிறேன், அக்டோபர் 3, 9. அன்னைக்கு நான் இப்போ சிவா எல்லாம் எம்எல்ஏ, நம்ம முன்னாள் எம்பிங்க எல்லாம் குழுவா நாங்க போனோம். ஒரு 50 பேர் போனோம். அவங்களும் முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, தலைமை செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க. போய் பார்க்கிறப்போ என்கிட்ட கேட்கிறாரு முதலமைச்சர், நான் எதுக்கு வந்தேன்னா ஐயாவுடைய கடிதம் எடுத்துட்டு போயிட்டு, எப்படியாவது கொடுத்துங்க இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அது கொடுங்க, நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அப்படிலாம் சொல்லி பேசுறப்போ முதலமைச்சர் சொல்றாரு என்கிட்ட, ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க, அதுதானங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தாங்கிக்க முடியல. எனக்கு இவ்வளோ முறை பேசியும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும், இத்தனை முறை அவரை சந்தித்தோம், இவ்வளோ கடிதங்கள், இவ்வளோ தொலைபேசியில பேசி சட்டமன்றத்துக்குள்ள அழுத்தம் கொடுத்து இவ்வளோ நடந்தது, இவர் ஒன்றும் பண்ண தேவையில்லை. முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான், அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும். இதை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மூலமா கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது. இதற்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் கேட்டேன், முதலமைச்சரை கேட்டேன், எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். உடனே என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கையை பிடிச்சி, நான் இல்லை விடுங்க, என்ன இல்லை, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, எதுக்கு எங்களை வந்து இங்க நம்ப வச்சு ஏமாத்துறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு. அதிகாரியை பார்த்தோன்னா அதிகாரி வந்து, இல்லை சார், அதில் சார் இது சார் அது சார் என்னமோ சொன்னார். இல்லை இவங்களுக்கு வந்து அதிகமாக வருது, 10%, 12%, 13%, எங்கன்னு கேட்டேன். காமிங்க. அவங்களால காமிக்க முடியும். பாலுகிட்ட கேட்டேன், பாலு கொடுங்கன்னா பாலு எடுத்து காமிச்சார். பாருங்க, குரூப் ஏல 5%, 6%, குரூப் பியில் 7%, 8%, குரூப் சியில் 9%, 10%, குரூப் டியில் 11%. குரூப் டினா என்ன, இந்த கிளர்க் வேலை, இந்த பிளம்பர் வேலை, அதெல்லாம். உடனே வந்து 11% வருது. நான் கேட்டேன், அதில் என்ன? சரி, நீங்கள் சொன்னீங்க, நான் இப்படியே சொன்னேன், சரி 11% சொல்றீங்க, நாங்கள் கேட்கறது பத்திரம் தான் கேட்குறோம், எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டு போங்க. 11% குரூப் டியில் மட்டும். குரூப் ஏன்னா என்ன வேலை தெரியுமா? டிஎஸ்பி, டெபுட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஒரு டிஎஸ்பி என்ன ஆவாரு? டிஜிபியா வருவார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன ஆவாரு? சீஃப் செக்ரட்டரியா வரலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன வரலாம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வரலாம். ஆனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், 109 காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு விழுப்புரத்தில் பேசினேன்ல, 109 பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி.
இந்த லெவல்ல 109 பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள்? ஒருத்தர் தான். அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்கயா இந்த மக்களுக்கு? என்ன கொடுத்துட்டீங்க? இதைதான் நாங்க கேட்கிறோம். இப்படி பொய்ய சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன், அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன், சிஎம் மிஸ்கைட் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டேன். அதுக்கு முதலமைச்சருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மிஸ்கைட் பண்ணணும், எனக்கு அப்போ எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் நிறைய நடந்து போச்சு, அதை விட்டுடுங்க. இப்ப நான் கேட்கறது என்ன, இந்த சமுதாயத்துடைய ஓட்டு வேணும், சமுதாயத்துடைய உழைப்பு வேணும், இந்த சமுதாயத்துடைய ரத்தம் வேணும், நீங்க ஆட்சியில் இருக்கணும். ஆனா இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை. இந்த சமுதாயம் படிக்க கூடாது, அப்படியே குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, இப்படியே இருக்கணும், கொடியை பிடிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த வன்னியர் சமுதாயம் தான் உங்களை உங்க கட்சியே வளர்த்தது. முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நீங்க போட்டியிட்ட தேர்தல் 1957 போட்டிட்டீங்க. 52 நடந்த முதல் தேர்தல், 57 நீங்க போட்டியிட்ட கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் எல்லாமே, ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லாமே வன்னியர்கள் வாழ்கின்ற மண்ணிலே தான் உங்களை தேர்வு செய்தார்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போன்று 1962 50 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 50 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதில் 45 தொகுதியில் வட மாவட்டத்தை சார்ந்தவர். 1967 ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த தேர்தலில் 138 தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 90 92 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கயா. உங்களுக்கு இந்த உதயசூரியன் சின்னம் கொடுத்ததே இந்த மண்ணை சார்ந்தவர்கள். கோவிந்தசாமி ஏஜி, இப்ப இருக்கிற ஏஜி சம்பத் அவங்களுடைய தந்தை, அவருக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நம்மளுடைய செஞ்சி ராமச்சந்திரன்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குமு கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அடுக்கிக்கிட்டே போல எவ்வளோ மக்களுக்கு நீங்க துரோகம் செய்தீர்கள். நான் கேட்கறது, இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கூடியா, வேலையே கூடியா தானே, என்னையா நாங்க கேட்கிறோம், என்னையா கேட்கிறோம்? அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப கூட என்ன, உங்ககிட்ட இன்னைக்கு திமுக 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதுல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள்? வன்னியர்கள். 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயத்திற்கும் தொடர்ந்து திமுக துரோகம் செய்து வருகிறது. இந்த 2 சமுதாயம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 44 பேர். 127 பேர் திமுகவில், 44 பேர் வன்னியர்களும் பட்டியலின மக்களும், 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இந்த 2 சமுதாயத்தை பட்ட நாமம் போட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்து விட்டது. தமிழ்நாட்டில் நான் சொன்னேன்ல, 1232 நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி. அதன் பிறகு அவங்க அழுத்தம் கொடுத்து 8 மாதத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை உருவாக்குகிறார்கள், அமைக்கிறார்கள். புதுதாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை புதுசா அமைக்கிறாங்க. 8 மாதத்திற்கு பிறகு அமைச்சிட்டு அதன் பிறகு 2 மாதத்திற்கு பிறகுதான் ஜிஓ 1 வழங்குகிறார்கள். அந்த ஜிஓல என்ன போடுறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதுல பாராகிராஃப் 68 73 இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லை, தரவுகளை சேகரித்து கொடுங்கள் என்று சொன்ன அந்த 2 பாராகிராஃபை சொல்லி இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைத்து, இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 3 மாதத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள், அரசாணையிடுகிறார்கள். ஆனால் 3 மாதத்தில் நாங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தோம். என்னப்பா 3 மாதத்துல வந்துரும்பா, எப்படியாவது வந்துடும், இந்த அட்மிஷனுக்குள்ள வந்துடும், எங்களுக்குலாம் ஒரு அப்படியே ஒரு ஆதம். அந்த ஆண்டு எப்படியாவது எம்பிபிஎஸ் எப்படியாவது ஜூன் ஜூலைல வந்துடும், பிஜி எப்படியாவது அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் மாதத்தில் வந்துடும், எப்படியாவது எம்பிபிஎஸ் வந்துடலாம், இந்த பிள்ளைங்க அந்த வருஷமே கிடைச்சிடும் நம்பிக்கையில் இருந்தோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதத்திற்கு வரல, இன்னொரு 3 மாதம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டோம், சட்டமன்ற அந்த காலம் இது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அடுத்தது அக்டோபர் நவம்பர் மாதம் தான் வரும்னு சொன்னப்போ முதலமைச்சர் சொன்னார், ஏன் ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்கலாமேன்னு சொன்னார். இவ்வளோ சொன்ன முதலமைச்சர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு மாறி போயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல எங்களுக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல என்ன. ஆனால் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நான் கேட்கிறேன், என்னையா பண்றீங்க நீங்க? தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் தெரியுமா? முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன். அதுல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 8 9 10 பேர் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் யார் தெரியுமா?
முன்னாள் IAS அதிகாரி, முன்னாள் IPS, முன்னாள் அரசு அதிகாரிகள் எல்லாமே படிச்சவங்க, விவரமானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாம். ஆனால் இவ்வளோ இருந்தும் ஒரு ஆணையத்தினுடைய வேலையை கொடுத்தோம், அந்த வேலையை அவங்க செய்யல. ஏன் செய்யல? செய்ய உடல. அவர் யாருங்க? முன்னாள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி. அவருக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஆகிறது. அவங்களுக்கு வேலையை கொடுத்து 30 மாதங்கள் ஆகிறது. 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு 6 மாசம், அப்புறம் ஒரு 6 மாசம். அவங்க காலக்கெடு காலம் வந்து 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளே 2.5 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 5 மாதம் தான் இருக்கு. நவம்பர் மாதத்துக்குள்ள அந்த ஆணையத்துடைய காலம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கு. இன்னும் இருக்கிறதே ஒரு 5 மாசம் தான் இருக்க போறாங்க. ஆனா தமிழக அரசு இன்னும் 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. நான் கேட்கிறேன், 30 மாதங்களாக இந்த ஆணையம் என்ன செஞ்சாங்க? இப்போ கர்நாடகா எடுத்துங்க. கர்நாடகாவிலையும் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அங்க ஒரு ஆணையத்தை கடந்த இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள். எதுக்கு அமைச்சாங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கர்நாடகாவிலே அங்கே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு அங்கே கர்நாடக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. நாக மோகன்தாஸ் MM, அதாவது அங்கேயும் கர்நாடகா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் MM நாக மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிப்ரவரி மாதம் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள் கர்நாடகாவில். 35 நாள்ல, எவ்வளவு நாள்ல? 35 நாள்ல கர்நாடகாவில் ஒரு இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். இடைக்கால பரிந்துரை என்ன கொடுத்தாங்கன்னா, கர்நாடகாவில் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்று இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். எவ்வளவு? 35 நாள்ல. இங்க 30 மாதங்கள் ஆகியும் தமிழ்நாட்டில் உள்ள பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரை கூட கொடுக்கல. இடைக்காலமோ எந்த காலமோ பரிந்துரை கொடுக்கல. அங்க கர்நாடகாவில் 35 நாள்ல கொடுத்து, அதன் பிறகு 2 மாதத்திற்குள் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து, அங்கே கர்நாடக அரசு பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அங்கே பரிந்துரைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதுதானே உண்மையான சமூக நீதி. இங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ காலமா எதுக்கியா நீங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்? எதுக்கு? அங்க என்ன, அங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் காலையில வருவார் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு இவ்வளோ காலமா கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு 30 மாதங்கள் ஒண்ணுமே நடக்காம என்ன உங்க வேலை? நாங்க கொடுக்குற பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. உங்க நம்ம வரி பணத்தில் தான். சேர்மன் காலையில் வருவார் நினைக்கிறேன். வந்தவுடன் பேப்பர் போடு, என்னென்ன பேப்பர் இருக்குது? இந்த தந்தி பேப்பரா, தந்திரமணியா, பேப்பர் படிச்சுட்டு 11 மணிக்கு ஏப்பா காஃபி கொடுப்பா. அவன் 11 மணிக்கு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிவி போடு. டிவி ஒரு 1 மணி நேரம் பார்ப்பார் நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஏப்பா சாப்பாடு எடுத்துவாப்பா, சாப்பிடலாம். இதுதான் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார் நினைக்கிறேன் நான். ஏயா எங்க எதுக்கு என்னையா கேட்டோம் உங்ககிட்ட? நாங்க இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வேணும். உங்களுடைய ஆணையத்தின் பேர் என்ன? பிற்படுத்தப்பட்ட ஆணையம். தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பரிந்துரை கொடுத்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு நீங்க எதுங்க வந்து நீங்க காஃபியும் மிக்சரும் சாப்பிட்டுட்டு டிவியும் பேப்பரும் படிச்சுட்டு போறதுக்காக ஒரு ஆணையம்? அதுக்கு ஏன் உங்களுக்கு சம்பளம்? அதுக்கு ஏன் உங்களுக்கு ஆபீஸ்? அதுக்கு உங்களுக்கு ஏசி? அதுக்கு உங்களுக்கு ஒரு காரு? உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு உறுப்பினர்கள், உங்களுக்கு APA எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஆபீஸ் எதுக்கு உங்களுக்குலாம்? இல்ல உங்களால முடியல, தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க. ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்க இருந்தோம் இல்ல, பிரயோஜனம் கிடையாது. இல்ல நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே. எங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு செய்வீங்க, பரிந்துரை செய்வீங்கன்னு அன்றாடம் நாங்க ஏக்கத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றோமே.
இது எங்களுடைய எதிர்காலம் தானே, இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தானே. இவங்களுக்கு வேலை இல்லாத தானே இவங்க எல்லாம் போய் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, கஞ்சா போதை பொருட்கள் இருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா அவன் ஏதாவது தீய பழக்கத்துக்கு என்ன அடிமையா இருப்பானா? வேற என்னையா கேட்டோம் உங்ககிட்ட நாங்க? எதுக்கு உங்களுக்கு ஆபீஸ், எதுக்கு இந்த பதவி, எதுக்கு இந்த பொறுப்பு, எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? தண்டத்துக்கு சம்பளம் வாங்குறீங்களே நீங்க. ஒரு பரிந்துரை கொடுப்பதற்கு இந்த பிள்ளைகளுடைய வேலையும் படிப்புக்கும் ஒரு பரிந்துரை கொடுப்பதற்கு உங்களுக்கு இப்பு துப்பு கிடையாது. அப்புறம் எதுக்கு அவங்களுக்குலாம் ஒரு ஆணையம், ஒரு கமிஷன், ஒரு காரு, ஒரு ஏசி, ஒரு ஆபீஸ்? உங்களுக்குலாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எங்களால முடியல பண்ணிட்டு போங்க. கர்நாடகாவில் இருக்கிறது 35 நாள்ல ஒரு இடைக்கால பரிந்துரை செஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதத்துல அங்க கணக்கெடுப்பு நடத்தி அங்க இருக்கிற பட்டியலின பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு, அங்க இருக்கிற கல்வியை கொடுக்க முடியுது. உங்களால ஏன் முடியல? ஏன்? நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எத்தனையோ போராட்டம் நடத்தணும், அழுத்தம் கொடுத்தோம். போன மாசம் ஒரு அறிக்கை கூட விட்டேன். அந்த அறிக்கையை பார்த்தாலே வேற யாரா இருந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எதுக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? ஆணையத்துடைய தலைவர் மட்டும் இல்ல, உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், முன்னாள் அதிகாரி படிச்சவங்க தானே நீங்க. கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று அந்த ஆணையம் பரிந்துரை செய்கிறது. உங்க ஆணையம் பரிந்துரை செய்ய முடியாதா? சட்டம் உங்களுக்கு தெரியாதா? இன்னும் எவ்வளவு இருக்கு வெளியில சொல்லணும்னா அசிங்கமாயிடும், அசிங்கமாயிடும். என்னையா கேட்டோம் நாங்க? ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியும். அது கணக்கெடுப்புக்கும் இந்த வன்னியரை உள்ஒதுக்கீடுக்கு சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. தேர்தல் வந்ததுன்னா நாங்க வன்னியர்களுக்கு கொடுப்போம். மணி மண்டபம் கட்டிட்டாங்க, மணி மண்டபம். இந்த மணி மண்டபம் கட்டிட்டா உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிடுமா? இந்த மணி மண்டபம் கட்டினா உங்களுக்கு எல்லாம் படிப்பு கிடைச்சிடுமா? உங்களுக்கு எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் வந்துருமா? உங்களுக்கு நீங்க சுயமரியாதை வாழ முடியுமா? அந்த மணி மண்டபம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கட்டிட்டு போங்க, அது வேற. நாங்க கேட்கறது என்னையா? இடஒதுக்கீடு கேட்கிறோம், வேலை கேட்கிறோம், படிப்பு கேட்கிறோம், நாங்க எல்லாம் சுயமரியாதையோட வாழணும்னு கேட்கிறோம். அது ஒரு குற்றமாயா? இந்த மண்ணுக்கு, விழுப்புரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு புகழ்பெற்ற. தமிழ்நாட்டில் அதிகமா டாஸ்மார்க் எம்எல்ஏ குடிசை அதிகமா இருக்கு. அதோட மோசம், அதிகமான டாஸ்மார்க் விற்பனை நடக்கின்ற மாவட்டம் நம்ம மாவட்டம். 109 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது, ஆனால் 2000 சந்து கடைகள் இருக்கிறது. 109 டாஸ்மாக் கடை, ஆனா 2000 சந்து கடை. 24 மணி நேரம் சரக்கு கிடைக்கும். இது இல்லாம கள்ள சாராயம். போன வருஷம் தான் மரக்காணத்துல 22 பேர் இறந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 கள்ளக்குறிச்சி. அதுக்கப்புறம் போன வருஷம் மரக்காணத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. 22 பேர் இறந்தாங்க மரக்காணத்துல. அந்த மரக்காணத்துல அந்த கள்ளச்சாராயம் வித்து அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆனா அதை பத்தி கவலை இல்லையே. விற்கிறது யாரு? இவங்க தான் விற்கிறானுங்க. விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானுங்க. ஒண்ணு காசுறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான், விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான். திமுக காரன் தான். அப்போ இதெல்லாம் கஞ்சா யார் விற்கிறா? போதை பொருள் யார் விற்கிறா? சாதிக் ஃபரூக். சாதிக்கா? ஜாஃபர் ஃபரூக். ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக் யாரு? திமுக கட்சிக்காரன், திமுகவுடைய நிர்வாகி. இவன் என்ன பிடிச்சி பார்த்தா விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு போதை பொருள் வித்துட்டு இருக்கான். 3000 கோடிக்கு. யாருன்னா திமுக. அப்போ இவங்க அவங்க மேல எப்படியா நடவடிக்கை எடுப்பாங்க? பாதிக்கிறது யாரு? நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க தான். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், நினைச்சு பார்க்கணும். நான் தான் சொல்றேன், எவ்வளவு கோவத்தில் இருக்கிறாங்க எல்லாம். அந்த தாய்மார்கள் கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த கோவம் இன்னும் 6 மாசம் இருக்கணும். ஆனா திமுக என்ன சொல்றான்? நாங்க தானே 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் 1000 ரூபாய் சொல்றாங்க. 1000 ரூபாய் புத்துக்கிட்டு போடையா?
எங்களுக்கு வேண்டியது இந்த சாராய கடையை மூடு, எங்கள் பிள்ளைங்கள்லாம் பத்திரமா போயிட்டு ஜாகிரதையாக போயிட்டு வரணும், ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜுக்கு போதோ வேலைக்கு போதோ திரும்பி வர வரைக்கும் பக்குன்னு இருக்குதுன்னு எல்லா தாய்மார்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது போன்ற ஒரு சூழல் இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒரு சூழல், என்ன சூழல்? எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், காக்கேன், ஹெரோயின், LSD, எமித்தைல் ஆம்பெட்டமின், என்னென்ன இருக்கிறது எல்லாமே சரளமா முதல்லலாம் சென்னையிலயோ டவுன்ல சிட்டியில தான் கிடைக்கும். இப்ப கிராமத்து மரத்துல எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அந்த சூழலை உருவாக்கி அவனுக்கு என்ன பண்றான்னு தெரியல, அதை போதையை போட்டானா அவன் மிருகமாயிடுறான். அந்த சூழலை ஏன் நீ உருவாக்குற? எப்படி உருவாக்குற? எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க. 6 மாதம் கூட வேண்டாம், 6 நாள்ல என்னால இந்த கஞ்சா போதை பொருட்கள என்னால ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண, நிச்சயமா என்னால பண்ண முடியும். நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. போலீஸ்ல இருக்கிற அங்க இருக்கு, நான் அன்னைக்கு கூட சொன்னேன், நான் எஸ்பியை கூப்பிட்டு வச்சு, எஸ்பி கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு, பாரு உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா வித்து ஏதாவது போதை மாத்திரை வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். எஸ்பியை டிஎஸ்பியை கூப்பிடுவாரு, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கூப்பிட்டு மீட்டிங் போட்டு என் வேலை போயிடுயான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கான இருக்கும். தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள், குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது. அவங்க யாராவது பிடிச்சாங்கன்னா உடனே திமுககாரன் ஃபோன் பண்றான், ஒன்றிய செயலர், சார் அவன் நம்மளால விட்டுடியான்னு. போலீஸ்ல என்ன எம்முக்கு நான் எதுக்கு பிரச்சனை? ஏன்னா இதெல்லாம் இதையெல்லாம் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற நிர்வாக பிரச்சனைகள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இது ஒரு ஊரா போய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மீண்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, அதுதான் முடிவு. திமுக வரக்கூடாதுப்பா, திமுக வரக்கூடாது. நீங்க 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துட்டீங்க, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். தேர்தலில் பொய்யான வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தி நடு தெருவில் உங்களை கொண்டு வந்துட்டாங்க. விவசாயிகள் இப்ப சொன்னா பாரு சிவா, நந்தன் கால்வாய் திட்டம் இப்ப வருவாரு, கொஞ்ச நாள்ல வருவாரு, விடியல தருவார். நீங்கெல்லாம் தர போறீங்க தெரியும், தேர்தல் என்ன தர போறீங்க. அதான் நந்தன் கால்வாய் இது கேட்டு எனக்கு தான் அழுத்து போச்சியா. இது கிட்டத்தட்ட 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா என்னன்னா, தேர்தல் வந்தா நந்தன் கால்வாய் வந்துடும், தேர்தல் முடிஞ்சா நந்தன் கால்வாய் போயிடும். அதான் இப்படி என்னென்ன வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தி அதோட மோசம் என்னன்னா, உங்க பிள்ளைகளை குடிகாரனாக, மதுவுக்கு அடிமையாக, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக ஆக்கியிருந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இது எல்லார் சமுதாயத்துடைய கோரிக்கை. இது ஏதோ வன்னியர் சமுதாயம் மட்டும் கோரிக்கை கிடையாது, இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு நல்வழியை நாங்கள் காண்பிப்போம், நல்ல ஆட்சியை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் இருப்பார்கள், மாணவர்களுக்கு நல்ல தரமான இலவச கல்வியை நாங்கள் கொடுப்போம். அது பள்ளி கல்வி இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வி இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவச தரமான கல்வியை நாங்கள் கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றும் நாமம் போட்ட திமுகவே நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்று ஒன்று முடிவு வந்துட்டாங்க. திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும், எதிர்ப்போம் என்று அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். காரணம், இதே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். இன்னைக்கு பட்ட நாமம் போட்டு இவங்க கேட்டது என்ன? பழைய ஓய்வூதியத்தை கேட்டார்கள். இதற்கு ஏமாற்றி இப்போ ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்க. அந்த குழு என்ன பண்ணுதுன்னு நான் அறிக்கை விட்டு அழுத்தம் கொடுத்து இப்போ நடைப்பயணத்தில் தொடர்ந்து பேசிய காரணத்தால் தான் இப்போ வருகின்ற 18ஆம் தேதியிலேருந்து கருத்து கேட்க போகிறாங்க. நான் பேசலைன்னா அது கூட கேட்டிருக்க மாட்டாங்க, கிடைக்க போகிறதில்லை. இந்தியாவில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். 7 மாநிலங்கள், வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குறாங்க, ஹரியானாவில் கொடுக்குறாங்க, பஞ்சாபில், அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க.
இப்படி கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள், ஜார்க்கண்டில் 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மறுக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணையுங்கள், சேருங்கள். இவர்கள் திமுக வேண்டாம், திமுகவை புறக்கணிப்போம் என்ற முடிவெடுங்கள். வேண்டாம், இவர்கள் ஆண்டது போதும், நீங்கள் எல்லாம் ஆண்டது போதும். தமிழ்நாடு நாசமாக்கி நம்ம தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டார்கள். கொள்ளையடித்து கொண்டு நம்ம இந்த ஆட்சியை அகற்றுகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எந்த ஜாதி, மதம், கட்சி, இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாருங்கள். ஏன்னா இவங்க மீண்டும் வரமாட்டாங்க. தப்பி தவறி வந்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மறந்துடுங்க, உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் மறந்துடணும். அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை நாசமாயிட்டாங்க, இன்னும் நாசமாக போயிடும். மீட்டெடுக்க முடியாது, மீண்டு வர முடியாது. அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக நான் சொல்கிறது பெண்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறேன், பெற்றோர்களுக்கு நான் சொல்கின்றேன், விவசாயிகளுக்கு நான் சொல்கின்றேன், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நான் சொல்கின்றேன். அதனால் இதெல்லாம் சிந்தித்து நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். நம் உரிமைகளை நாம் பெறுவோம், வருகின்ற தலைமுறைகளை நாம் பாதுகாப்போம். அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நடைபயணத்தினுடைய நோக்கமே அதுதான், என்னுடைய நோக்கமே. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம், நாம் உரிமைகளை நாம் பெறுவோம் என்று உறுதியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து